வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு கேள்வி என்ன, அந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை ஜென்ம சனி அதோட இஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ம சனினா உங்களுடைய மனதையும், அஷ்டம சனினா ஜென்ம சனினா உங்களுடைய உடலையும், அஷ்டம சனினா உங்களுடைய மனதையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அஷ்டம சனியில வந்து 3ஆம் பார்வையா 10 பாக்குறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் பாதிப்படையும், தொழில் முறை விஷயங்கள் பிரச்சனைகள் வரும். ஜென்ம சனியில உங்க மேலேயே சனி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்ப்பாரு. அதனால உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு தேவையில்லாத முயற்சிகள்ல போய் ஏமாற்றம் அடைவீங்க. இன்னொன்னு குறிப்பா இது வந்து எப்போ நம்மள பாதிக்கும், 2.5 வருஷமும் பாதிக்குமானா, ஜென்ம சனி 2.5 வருஷம் பாதிப்புகள் இருக்கும். 7.5 வருஷம் மொத்த ஜென்ம சனி. அதுக்கு பிறகு அஷ்டம சனி இந்த 7.5 வருஷத்தை அப்படியே ஒரு கம்ப்ரஸ் வேஜனா சொல்லுவாங்க. அதுதான் வந்து உங்களை அஷ்டம சனியா பாதிக்கும். அது ரொம்ப கொடுமையா. ஜென்ம சனி கஷ்டமா அஷ்டம சனி கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனியை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு 35 வயசுக்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் வேற எந்த கஷ்டமும் வரப்போறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் 45 வயசுக்கு கீழே இருக்கும்போது அது பெரிய விதமான பாதிப்பையும், 45 வயசுக்கு மேல குறிப்பா வந்து இந்த ராசிநாதனா லக்னநாதனாக வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணி வைக்கிற வேலைகளையும் சனி செய்வார். ஓகேங்களா? சனியாக இருந்தாலும் அவர் உங்களுடைய லக்னநாதன் ராசிநாதனா வந்துருவார். ஓகே, எப்படி நமக்கு எப்ப பாதிப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, இது வந்து ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல மிதுனத்துல நான் வந்து 4 டிகிரியில எப்படி நம்ம எந்த நேரத்துல எந்த டிகிரியில் நம்ம பிறந்திருக்கோம்னு பாக்குறது, நம்மளுடைய சந்திரன் எத்தனை டிகிரியில இருக்கு நம்மளுடைய ராசியில பாருங்க. உதாரணத்துக்கு என்னோட சந்திரன் பாத்தீங்கன்னா மிதுனத்துல 4 டிகிரியில இருப்பாரு, சனி மகரத்துல 6 டிகிரியில இருப்பாரு. சோ நேரா பாத்தீங்கன்னா ஒரு 6 டிகிரி டிஃபரெண்ட் இல்லனாலே சனியோட நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா லக்னத்துக்கு 8ல மறைஞ்சு இருப்பாரு, அது வேற சமயம் பேசுவோம். சரி, இப்ப இந்த 4ல இருக்கிற சனி உங்களுடைய அப்ப ஜென்ம சனியாவோ அஷ்டம சனியாவோ வரும்போது 4 டிகிரி வரும்பொழுது ரொம்ப கொடுமையா, அந்த சரியா 4 டிகிரியில வரும்போது கொடுமையான பலன் இருக்கும். இப்போ சனி வந்து மகரத்துல 27 டிகிரி இருக்காரு. இந்த 27 டிகிரி இப்ப என்னோட வச்சு பாத்தீங்கன்னா 27 டிகிரிக்கு 23 டிகிரி தள்ளி போயிட்டாரு. என்னோட மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு 2019, 20, 21 கொடுமையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரிதான் பலன் எடுக்கணும். உங்களை விட்டு சனி 6 டிகிரி தள்ளி போயிட்டாரு, ஒரு அளவுக்கு மூச்சு விடுவீங்க. 13 டிகிரி தள்ளி போயிட்டாரு, அப்பாடான் இருப்பீங்க. 21 டிகிரி தள்ளிட்டாரு, உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது, சனி இருக்கிற ஃபீலே இருக்காது. சோ அந்த மாதிரிதான் பலன் பார்க்கணும். வணக்கம்.